கோபுரங்கள் சாய்வதில்லை. மீரா எனக்கு மூத்த பொண்ணு. அவளை யாரு கடத்தி இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை தான் உனக்கும். நம்ம விஷ்ணு உங்ககிட்ட ஏதோ ரீசெண்டா போன் பண்ணி பேசினதா கேள்விப்பட்டேன். என் குடோனை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு. நான் எப்படி இங்க வந்தேன்? என் ஒய்ஃப் இருந்தா கூப்பிடுறீங்களா? ஆனா அவர் கண்ணு முழிச்சு விஷ்ணு இல்லங்கிறாரு. யார் அவரு? டாக்டர் அது வந்து என்ன சார் என்கிட்ட மறைக்கிறீங்களா? உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டி வரும். டாக்டர் அவசரப்படாதீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவன் எனக்கு கிடைச்சான். கண்ணு முடிச்சு பார்த்தப்போ அவன் பழசு எல்லாம் மறந்து இருந்தா. அதனால செத்து போன என் பையன் விஷ்ணு பேர் அவனுக்கு வச்ச. எங்க புள்ள மாதிரி நாங்க எங்க கூடவே வச்சிருந்தோம். அப்போ உங்க பையனுக்கு அவனோட பழைய ஞாபகம் வந்திருக்கு. அதான் பழசை தேடி போயிட்டான். இனிமே அவன் உங்க மகன் இல்ல. டாக்டர், ஏன்னா அவன் இப்ப உங்களை மறந்துட்டான். ஐயா, விஷ்ணு தம்பி ஒருவேளை நம்மளை தேடி வீட்டுக்கு போயிருப்பாரோ? சார், ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி உங்க பையன் உங்க வீட்டுக்கே போயிருக்கலாம். நீங்க எதுக்கும் போய் பாருங்க. டாக்டர், நான் வீட்டுக்கு போய் என் பையன் வீட்டுல இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன். அவனுக்கு நல்லபடியா குணமாயிடுச்சுல்ல? சார், பெத்த புள்ள மாதிரி அவன் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்களே, அந்த பாசமே அவரை உங்ககிட்ட சேர்த்துடும். நீங்க கவலைப்படாம போங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நான் செய்யறேன். ரொம்ப நன்றி டாக்டர். நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். உங்க அப்பா தேவராஜ், உங்க பேர் விஷ்ணுன்னு தானே சொன்னாரு? விஷ்ணு, உங்க ஒய்ஃப் வரல. உங்க அப்பா தேவராஜ் இப்ப வந்துருவார். டென்ஷன் ஆகாம இருங்க. என் பேரு மனோதானே. டாக்டர் எப்படி விஷ்ணுன்னு சொன்னாரு. நான் எப்படி விஷ்ணுவா இருக்க முடியும்? ஒருவேளை நான் விஷ்ணுவா? எனக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. என் மேல உயிரே வச்சிருக்க மீராங்கிற ஒய்ஃப் இருக்கா. பாசம் காட்டுற அப்பா இருக்காரு. எனக்கு சொந்த ஒரு கோயம்புத்தூர் ஆச்சு. ஆனா நான் இப்ப இருக்கிறது இங்க கடைங்கள்லாம் சென்னைன்னு எழுதிருக்கு. நான் எப்படி சென்னைக்கு வந்தேன்? அங்க மும்பையில் தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கணும். நான் எப்படி சென்னைக்கு வந்தேன்? நான் யாரு? என் ஃபேமிலி எங்கே இருக்குன்னு எனக்கு கிளியராக தெரியுது. ஆனால் மற்ற எந்த விஷயத்துக்கும் என்னால் ஆன்சர் கிளியராக கண்டுபிடிக்க முடியல. நான் எப்படி சென்னையில் இருக்க முடியும்? ஒன்றும் புரியல. ஏய், ரோட்ல வண்டி வருது, பார்த்து கிராஸ் பண்ண மாட்டியா? சாரி. ஏற்கனவே மண்டையில கட்டுப்பட்டு ரோட்டை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? சாரி ப்ரோ, நான் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கேன்.
அந்த குழப்பத்தில் தான் நான் ரோட்டில் நடந்து வரேங்கிறதையே மறந்துட்டேன். என்ன ரோட்ல நடந்து வரதே மறந்துட்டியா? மெண்டல் ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? இல்லை ப்ரோ, நான் நார்மல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரேன். எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர். உங்களுக்கு தப்பாக இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் ஊருக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா? ஓ, சென்னையில விதவிதமா பிச்சை எடுக்கிறத பார்த்துருக்கேன். இப்போ புதுசா ஒரு ட்ரெண்டை உருவாக்குறியா? இல்லைங்க. மகனே, கொலை வெறியில இருக்கேன், காண்டாக்காத, போயிரு. ஆளை பாரு, சாவுக்குறாக்கி. பணம் வேணுமா? பணம். எங்கேயாவது கோயிலுக்கிட்ட போய் பிச்சை எடு. நடு ரோட்ல நின்னா டயர்ல நசுங்கி சட்னி ஆயிருவ. போயா போயா அப்படி. இந்தாங்க. ஓகே டாக்டர். டாக்டர், என் பையன் விஷ்ணு இன்னும் வீட்டுக்கு போல டாக்டர். நாங்க இப்போ வீட்டுல இருந்து தான் வரோம். எங்களுக்கு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் டாக்டர். நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறேன். டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல? ஆமா இருக்கு. ஃபுட்டேஜை பார்க்கணுமா? ஆமா, பார்க்கணும் டாக்டர். என் பையன் எங்க போனா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், இந்த உதவி மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன், வாங்க போய் பார்க்கலாம். வாங்க டாக்டர். வா மூர்த்தி. டாக்டர் டாக்டர் டாக்டர், அங்க பாருங்க, என் பையன் போயிட்டு இருக்கா. மூர்த்தி, என்ன மூர்த்தி நீ கூடவே இருந்துட்டு நீயே அவன் தப்பிச்சு போற அளவுக்கு விட்டுட்டிய. டென்ஷன் ஆகாதீங்க. தேவராஜ் வாங்க. மூர்த்தி வா. தேவராஜ் பாத்தீங்களா? சிசி கேமரா ஃபுட்டேஜை பாத்தீங்களா? உங்க பையன் ஹாஸ்பிட்டலை விட்டே போயிட்டான். ஏன்னா உங்க பையன் எந்த மனநிலையில் இருக்கானே தெரியல. உங்களுக்கும் அவனோட கடந்த காலத்தை பத்தி தெரியாது. அந்த பையனோட பேரு மனோ. அவனுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொன்னா கண்டிப்பா அந்த பையனை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம தம்பியை தேட நமக்கு ஆள்பலம் இருக்கையா? டாக்டர் சொன்ன மாதிரி போலீஸுக்கு போனா தம்பியோட போட்டோ எல்லா பேப்பர்லயும் வரும். அது தம்பியோட பழைய வாழ்க்கைய நாமளே தட்டி எழுப்புன மாதிரி ஆயிடுங்கய்யா. அதனால நம்ம ஆளுங்களை வச்சே நம்ம தம்பியை தேடுவோம். தம்பிக்கு திடீர்னு பழைய ஞாபகம் மறந்து நம்ம கூட இருந்த ஞாபகம் வந்துடுச்சுன்னா, அதனால போலீஸுக்கு போகாம நாமளே தேடுறது நல்லதியா. மூர்த்தி, நீ சொல்றது சரிதான். டாக்டர், என் பையனை நானே தேடிக்கிறேன். மூர்த்தி சொல்ற மாதிரி போலீஸுக்கு போய் என் பையனோட பழைய வாழ்க்கையை கிளறி விட எனக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை என் பையனுக்கு எங்க கூட இருக்கிற ஞாபகம் திரும்ப வந்தா அது நல்லது தானே. அதனால நானே என் பிள்ளைய தேடிக்கிறேன் டாக்டர். சார், உங்க பயம் எனக்கு புரியுது. நானும் ஒரு அப்பா தான். உங்க வேதனை என்னால் உணர முடியுது. உங்க பையன் உங்களுக்கே கிடைக்க நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. வரேன் டாக்டர். ஊருக்கு போய் என் மீராவை பார்க்கறதுக்கு என் மனசு கிடந்து துடிக்குது. ஆனால் பஸ் ஃபேருக்கு கூட என்னால் இந்த சூழ்நிலையில் பணத்தை ரெடி பண்ண முடியல. எங்கேயாவது போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கலன்னா கூட தலையில் கட்டோடு இருக்கிற என்னை யாரும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு என் மீராவை பார்த்தே ஆகணும். அவகிட்ட நான் பேசியே ஆகணும். மனோட நிலைமைய பாரு மீரா. பிச்சைக்காரன்னு பேர் வாங்கி பைத்தியக்கார மாதிரி ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்க. என்னால முடியல மீரா, என்னால முடியல.
அண்ணா என்னடா வேணும்? கொஞ்சம் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லணும். ஃபோன் தரீங்களா? என்னடா என்னை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? ம் ஆமாம், எந்த வெப் சேனலில் வச்சு என்னை நீ வெறுப்பேற்ற வந்திருக்கா? நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல. நான் எதுக்கு உங்களை விருப்பத்த போகிறேன்? ஐயோ சின்ன பையன் பாரு, எதுவுமே தெரியாம எப்படி நடிக்கிற? இந்த பார், எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ தான் ஒருத்தன் பெரிய ரவுடி மாதிரி காட்டிக்கிட்டு என்கிட்ட செல்ஃபோனை பிடிங்கி வெறுப்பேற்றிருக்கான். நீ என்னன்னா நீ எதுவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டு செல்ஃபோன் கிட்ட வெறுப்பேற்றுற. இங்கே பாருடா, நீங்கள் வெப் சேனல் நடத்துகிறா இருந்தா ஏதாவது டீசெண்டாக சோப்பு நடத்துங்க. வெறுப்பேற்றுற வச்சுக்கிறாங்க, புரியுதா? போப்போ. அண்ணா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வெப் சேனலுக்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணலை. உண்மையாகவே என் ஒய்ஃப்க்கு தான் நான் ஃபோன் பண்ணணும். அதுக்காக தான் உங்ககிட்ட ஃபோன் கேட்டேன். அவகிட்ட ஒரு தகவல் சொல்லணும். ஒரே ஒரு தடவை ஒரு ஃபோன் கால் உங்கள் ஃபோனை கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ். ஏய் போயிடு, நான் ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கேன். மவன்களா அடிக்கிற வெயில்ல நீங்கள் இப்படி சுற்றிக்கிட்டு எரிச்சல் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மரியாதையாக போயிரு. அண்ணா என்ன நம்புங்கண்ணே. அண்ணா சத்தியமாக என் ஒய்ஃபுக்கு தானே நான் ஃபோன் பண்ணணும். கொஞ்சம் ஃபோன் கொடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஐயோ இப்படி நடக்கும்னு வெளியில் போகாதுன்னு என் பொண்டாட்டி தாளாயாக அடைச்சிக்கிட்டா. நான் தான் கேட்காம வெளியே வந்தேன். ஆனால் சனியை இந்த செல்ஃபோன் உருவத்தில் ரவுண்டு கட்டி அடிக்குது. சரி, உங்களுக்கு எம்எல்ஏ நம்பிக்கை இல்லைண்ணா, நம்பர் கொடுக்குறேன். நீங்களே ஃபோன் பண்ணி ஃபோனில் நான் எங்கே இருக்கேன்ற தகவலை மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே, ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. இங்கே பாரு, எனக்கு வர்ற கோபத்துக்கு கைமா பண்ணிடுவேண்ணா. இன்னொரு தடவை செல்ஃபோன் கூட தொந்தரவு பண்ணா மூஞ்சியை பேத்துருவேன். இனிமே எவனுக்கு ஃபோனை கொடுக்குற ஐடியா இல்லை. போ. அண்ணே அண்ணே மீரா, மீரா, அம்மா மீரா, மீரா,
ஒருவேளை இங்கதான் அடைச்சு வச்சிருப்பானோ? மீரா, மீரா, மா மீரா, மீரா, அம்மா மீரா, 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 மா மீரா. மீரா, மீரா, அம்மா மீரா, மீரா, அப்பா அப்பா மீரா, அம்மா மீரா, உள்ள இருக்கியாம்மா? மீரா, மீரா, அப்பா மீரா, அம்மா மீரா, ஏய், மீரா, பசினா என்னன்னு தெரியாத உம்மனும் இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்க மீரா. பசி கொடுமை எவ்வளவு மோசமானதுன்னு இன்னைக்கு தான் நான் உணர்றேன். இங்க பா, இங்க ஒரு அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எனக்கும் ஒண்ணு தரமாட்டாங்களான்னு இருக்கு. இப்போ மட்டும் நேர்ல நீ என்ன பார்த்தனா நிச்சயம் உன்னால தாங்கிக்கவே முடியாது மீரா. அப்படியே துடிச்சு போயிடுவ. இந்தாங்கப்பா, பிரசாதம் எடுத்துக்குங்க. சாப்பிடுப்பா. என்னப்பா பாக்குற? சாப்பிடு.
நான் பசியோடு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படிம்மா தெரிஞ்சது? பிள்ளைங்க பசியோட இருக்கிறது அம்மாவுக்கு தெரியாம இருக்குமாப்பா? நானும் 2 குழந்தைங்களுக்கு தாய் தான்ப்பா. அதனால என் பிள்ளைங்களோட பசியை மட்டும் இல்ல, மத்த பிள்ளைங்களோட பசியும் என்னால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன் தம்பி அழுவுற? உங்களை பார்க்குறப்போ என் அம்மாவை நான் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு. நிச்சயம் எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா அவங்க உங்களை மாதிரியே தான் இருந்திருப்பாங்க. தம்பி அழக்கூடாது. அம்மா முன்னாடியே புள்ள அழுதா அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கும்ல, கண்ணு தொடச்சுக்கப்பா. அங்க போறது மீற மாதிரியே இருக்கு. மீரா, மீரா இல்லாம ஒவ்வொரு நிமிஷம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல என்ன விடுங்க.